குழந்தைங்க ரோல் ஓவர் ஆகிறது, குப்புற விழுகிறது எப்ப பார்த்தோம்னா 4 இருந்து 6 மாசத்துல நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் தலை நிற்கணும், தலை நின்று கரெக்டா 1 மாசத்துல பொதுவா குழந்தைங்க ரோல் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரோலிங் ஓவர் குப்புற விழுகும்போது முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, அந்த 4 இருந்து 6 மாசத்துல குழந்தைய உயர்ந்த டேபிள்லயோ மெத்தையிலையோ காட்லயோ போட வேண்டாம். அப்படி போடும்போது சடனா என்னைக்காவது ரோல் ஓவர் ஆகி கீழே விழுக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை நம்ம பாக்குறோம். சரி, எப்போ ரோல் ஓவர் ஆகும் நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோல் ஓவர் நடக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கவாட்டிலேயே படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கையை காலை நவுத்திக்கிட்டே இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் குப்புற போட்டோம்னா தலையை நல்லா உயர்த்தி பார்ப்பாங்க. தன்னுடைய கைகள்லையும் செஸ்டையும் வச்சு உந்த நினைக்க ட்ரை பண்ணுவாங்க. அது இல்லாம முதுக வில்லு போல வளைச்சு நவுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கை அப்படியே ஃப்ரண்டா மல்லாக்கப்படுத்திருந்தோம்னா கை கால்களை நல்லா நவுத்தி சைக்கிள் ஓட்டுற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுன்னா உங்க குழந்தை சீக்கிரம் குப்புற விழுக போறாங்கன்னு அர்த்தம்.